பிரதமர் நரேந்திர மோடி பல ஆண்டுகளாகவே வந்து 10th +2 எக்ஸாம் எழுதுகிற மாணவர்களை வச்சுக்கிட்டு வந்து பரீட்சா பே சர்ச்சா அப்படின்னு ஒரு விஷயம் நடத்துகிறாரு. அது தேர்வுகளை எழுது அப்படின்ட்டு நாடு முழுக்க இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மாணவர்களை அழைத்து வந்து லைவ்ல இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுடைய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காரு. இது வந்து ஏதாவது ஓட்டுக்கிட்டு ஆயிருமோ 2-3 வருஷம் கழிச்சு வைங்களா ஓட்டு போட்டுவாங்களோ அப்படிங்கிற கவலை வந்துச்சான்னு தெரியல. அப்புறம் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து தொகுதி வாரியாக முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கு மாணவிகளுக்கெல்லாம் வந்து அவருடைய சொந்த செலவில் வந்து பரிசு கொடுத்தாரு. அது வேற ஏதாவது ஓட்டுக்கிட்டு ஆகி போச்சுன்னா என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு யோசனாலும் தெரியல. இந்த 2 இன்ஸ்பிரேஷனில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து பிரம்மாண்டமாக நடிச்சுங்கிற பார்க்குறோம். இதில் வந்து நிறைய சினிமா பிரபலங்கள் தான் வந்து கலந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தான் நமக்கு கண்ணுக்கும் தெரிஞ்சாங்க, அடையாளமும் தெரிஞ்சாங்க. இவர்களில் யார் யாரெல்லாம் அரசு பள்ளியில் படிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இது வந்து நிகழ்ச்சி வந்து அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் அரசாங்கம் பள்ளிக்கும் கல்விக்கும் என்ன செய்கிறது அப்படிங்கிற பற்றின ப்ரோக்ராம் அதில் வந்து நிறைய பிரபலங்கள் கலந்தாங்க, சினிமா பிரபலங்கள் கலந்துருந்தாங்க. அவர்களில் யார் யார் அரசு பள்ளியில் படித்தாங்க நமக்கு தெரியாது. அவங்க வந்து கலை நிகழ்ச்சி நடந்த போதும் பெரும்பாலான கலை நிகழ்ச்சியும் சினிமா பாட்டை மையப்படுத்தி தான் இருந்துச்சு. ஜஸ்டிஸ் சந்துரு வந்திருந்தார், நீதியரசர் ஓய்வு பெற்றவர் திரு சந்துரு வந்திருந்தார். நீதி அரசர் சந்துரு சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சார் ப்ளீஸ் ஜாயின் அஸ். மேடைக்கு வாங்க சார்.